ஏழ்மையில் இருந்தாலும் வாய்மையில் உழைப்பாரே. ஏழ்மையில் இருந்தாலும் வாய்மையில் உழைப்பாரே. வழி ஒன்று செய்வாய் கண்ணா கண்ணா, வழி ஒன்று செய்வாய் கண்ணா. உன்னை நான் மறந்தாலும் என்னை நீ மறவாமல் நின்னல் புரிவாய் கண்ணா கண்ணா, நின்னல் புரிவாய் கண்ணா. பெருமையை ஒரு பக்கம் கூட்டுகின்றாய், மறுமையை மறுபக்கம் காட்டுகின்றாய். பெருமையை ஒரு பக்கம் கூட்டுகின்றாய், மறுமையை மறுபக்கம் காட்டுகின்றாய். பெருமை எடை சேர மறுமை வழி தீர. பெருமை எடை சேர மறுமை வழி தீர. வழி ஒன்று செய்வாய் கண்ணா கண்ணா, வழி ஒன்று செய்வாய் கண்ணா. உன்னை நான் மறந்தாலும் என்னை நீ மறவாமல் நின்னருள் புரிவாய் கண்ணா கண்ணா, நின்னருள் புரிவாய் கண்ணா 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 கண்ணா. சக்தி அடி சக்தி, யார் அது? நீ இந்த உலகிற்கு உமைவளானா? இதை சிறந்து தொட்டு பார்க்கலாம். அடே பிரபுதேவா, நான் யார்? இந்த உலகத்துக்கே உண்மையவள், இந்த உலகத்தையே நான் படைத்தவள். அறுபட என்ன செய்யும்? இப்போதே வலது கல்லால் மிதித்து இடது கையை எடுத்து ஓ எனக்கு ரத்தம் வாரி பிட்டு விட்டது. எனக்கு ரத்தம் ரத்தம் குதிரை குதிரை. அண்ணா 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 சிங்கமுக வாகனத்தில்
எங்கள் குலதெய்வம் அம்மா வேண்டுவரம் தந்திடுவாள். எங்கள் குலதெய்வம் அம்மா தாயே கருமாரி, எங்க தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீயே மகமாயி, தாயே கருமாரி. உன் வார்த்தை கேளாமல் தானோட அகத்தை அழிந்து பிரவுட சிறுத்தை எடுத்து எனக்கு ரத்த வரி பிடிச்சு விடுறா அண்ணா. எனக்கு ரத்த வரி பிடிச்ச அண்ணா. நீ சொன்னது ஈசனுக்கு நேர்ந்த கதி எந்தனுக்கு நேர்ந்ததன்னா, இந்த நிலையான நீனால் எந்த மனவாடுதன்னா, எந்த மனவாடுதன்னா. முத்து குளித்த வழியே முத்தவி பாவதியே, எல்லாமும் கைராசி மகமாயி வர வேண்டும், அருமாறி வர வேண்டும். எங்கப்பா பாராதி எல்லாமும் கைராசி மகமாயி வர வேண்டும், அருமாறி வர வேண்டும். மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஒரு தர மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க.
கேளுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. பார்வதியும் சிவனார் உதித்த மலை எங்கு பாம்பாட்டு சித்தரங்கு மதித்த மலை. பார்வதியும் சிவனார் உதித்த மலை எங்கு பாம்பாட்டு சித்தரங்கு மதித்த மலை. சித்தித்தரு மொழிவிரல்லாம் சதித்த மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. மனித மலைக்கு நீங்க வந்து பாருங்க. மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாடை காரியம்மா நீ மருளாடி வந்திரம்மா. உனக்கு நம்மை முரசொலிக்க உரிமை மேல தான் ஒலிக்க சித்தாங்கி அறை கட்டி தாயே சீரி எழுந்திரம்மா. மேல்மலையனூரில் கோவில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாலே அழைக்கின்றேன் ஆடி இங்கே வந்திடம்மா. மேல்மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே குறி சொல்ல வாடி அம்மா எங்கள் குலக்காகும் ஏவி அம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே. சித்தாக்கு ஆடை கட்டி தாய சிங்கரத மீதேறி சித்தாக்கு ஆடை கட்டி தாய சிங்கரத மீதேறி தேரோடு வீதியிலே தாய நீயாடி வந்திரம்மா அம்மம்மா ஆந்தரிய சுந்தரி எங்க அங்காள ஈஸ்வரியே ஆடிவரும் தேரினிலே நீ அழகாக வருபவனே அம்மம்மா மலையனூர் அங்காளி. எட்டு 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 தண்ணி கண்ணாடி
சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை, மரணம் என்று அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை, அருளை தரும் ஆண்டவனை அன்பருக்கு மித்திரனை, சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம் ஆண்டவனை ஐயப்பனை. வில்லாளி வீரனே வீரமணி கண்டன் தமிழ் சொல்லெடுத்து பாடுவோர்க்கு சுந்தரியர் மைந்தனே. வில்லாளி வீரனே வீரமணி கண்டன் தமிழ் சொல்லெடுத்து பாடுவோர்க்கு சுந்தரியர் மைந்தனே. சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. பசி ரத்தவரி, பசி பசி ரத்தவரி, அகோர பசி ரத்தவரி. ரத்தவெறி பிடித்ததடா பேதை நானே என்ன செய்வேன். ரத்தவெறி பிடித்ததடா பேதையே நான் என்ன செய்வேன். ரத்தவெறி பிடித்ததடா பேதையே நான் என்ன செய்வேன். ரத்தவெறி பிடித்ததடா பேதையே நான் என்ன செய்வேன். பசி ரத்தவரி, அகோர பசி. ஆம் ஆம், இதோ தெரிகிறாரே பாமர மக்கள், இவர்களை நம் உண்டால் நம் ரத்தவரியை விட்டது இருந்துவிடுமா? பாமர மக்கள் என்ன செய்வார்கள்? ஆம் ஆம், அதோ ஏதோ தெரிகிறது, ஒரு கருத்த உருவம். அந்த கருத்த உருவத்தை புசித்தால் நம் ரத்தவரியாக விடுத்திருந்துவிடும். ஆம், புசிக்கின்றேன் புசிக்கின்றேன். அவசரப்பட வேண்டாம், நீ செய்தது தவறு. என்னது? பிரம்ம கபாலத்தை நோக்கி இருக்கின்ற வேலையிலே நீ இருக்கக்கூடாது உரைத்து, ஆனால் நீயோ நம்முடைய கணவருக்கு ஆபத்து வந்து என்று எண்ணி மறைந்திருந்து பார்த்தாய். அந்த பிரம்ம கபாலம் உன்னுடைய கையிலே பற்றிக் கொண்டது. ஆனால் உன்னுடைய கணவருக்கு பிடித்திருந்ததோ பித்தவரி, உனக்கு இப்போது பிடித்திருப்பது ரத்தவெறி. இந்த ரத்தவெறி தீர வேண்டுமையானால் நீ என்ன செய்யணும் தெரியுமா? நீ எனக்கு அண்ணனா? எனக்கு முன்று புரியவில்லை. நன்றாக உற்றுப்பா.
அண்ணா கார்மிக வண்ணம் உன் தங்கைக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தாயா? அண்ணா உன் தங்கைக்கு ஏற்பட்ட நிலைமையை தீர்க்க ஏதாவது வழி கூறுங்கள் அண்ணா. உன்னுடைய ரத்த வரி தீர வேண்டுமையானால் இதற்கு ஒரு நல்ல வழி இருக்கிறது. இப்பொழுது என்ன செய்யணும் தெரியுமா? காரணம் பட்டினத்தை ஆளக்கூடிய வல்லாளகண்டன், அந்த வல்லாளகண்டன் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்று ஆணவத்தோடு ஆண்டு வருகிறான். அதனால் அங்கு சென்று அவனை கொன்று அவனுடைய உதிரத்தை புசித்தால் உன்னுடைய ரத்த வரி சற்று தீரும். ஆனால் நீ எப்படி செல்ல வேணும் தெரியுமா? அந்த காரணம் பட்டினத்திலே ஏகாலி சென்னான் வீட்டிலே குழந்தையாக அவதரிக்க வேண்டும். அவனுடைய துணி மூட்டையிலே ஒரு ஈய உருவத்தை வந்து கொள்ள வேண்டும். அப்படி அமர்ந்து கொண்டால் அவர்கள் உன்னை அங்கு எடுத்து செல்வார்கள். அங்கு சென்று உன்னுடைய அகத உருவத்தை கொண்டு அந்த வல்லாளர்களை கொன்று உதிரத்தை புசித்தால் உன்னுடைய ரத்த வரி தீரும். அண்ணா அப்போது ரத்த தீர்ந்துடும். ஆமா ஆம் ஆம் செல்கிறேன். இப்பொழுது வல்லாளர் கூட்டி செல்கிறேன்.